ஜூலை 10 அதானி சந்தித்தார். டான்ஜெட்கோ பெயர் அடிபடுவதற்கும் சந்திப்பதற்கும் என்ன சம்பந்தம்? கையூட்டு சம்பந்தமாகத்தான் சந்தித்தாரா என்பதுதான் ராமதாஸுடைய அந்த அறிக்கையினுடைய சாராம்சம். அதுதான் முதலமைச்சரை கோபப்படுத்தி இருக்கிறது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் நேற்றைய முதலமைச்சரோட ரியாக்ஷனுக்கு பிறகு பாமக சொதப்பிட்டாங்க. இது அவங்க இது ஏதோ டாக்டர் ராமதாஸுக்கு எதிராக பர்சனல் அசால்ட்டாக எடுத்துக்கிட்டு மெயின் இஷ்யூவை கோட்டை விட்டு நிற்கிறாங்க பாமக. அவங்க என்ன சொல்லியிருக்கணும், முதலமைச்சர் சொல்லிட்டாரு டாக்டர் ராமதாஸோட வயதுக்கு மரியாதை கொடுக்காம, சரி அதை கூட நாங்கள் இப்போ கடந்து போகிறோம், ஏன்னா இஷ்யூ அதை விட பெருசு. அதானி அவர்களை முதலமைச்சர் 10ஆம் தேதி சந்தித்தார் என்பது தான் டாக்டர் ராமதாஸோடைய சாராம்சம் கருத்து. சந்திக்கிறதுல ஒரு தப்பும் இல்லை, ஆனால் நீங்கள் ஏன் சந்திப்பை மறைச்சிங்க, இதுதான் இஷ்யூ. ப்ளஸ் இப்போ டான்ஜெட்கோ இஷ்யூ வந்திருக்கும் போது இந்த சந்திப்போட அதை லிங்க் பண்ணி பார்க்கறது தவிர்க்க முடியாது. இது புரியுதுங்களா? பிகாஸ் அதானி ஒரு இந்தியாவில் நம்பர் 1 ரிச் மேன். அதானியை மீறி யாராலையும் பிஸ்னஸ் பண்ண முடியாது. பல மாநில முதலமைச்சர்கள் அவர் சந்திக்கும் போது அந்த சந்திப்பு வெளிப்படையாக நடக்குது, இன்க்ளூடிங் இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள்.